இரவு நேரங்கள்ல ஏன் ராகு காலம், யமகண்டம் வர்றதில்ல அப்படின்னு தெரியுமா? நைட் டைம்ல ஏன் ராகு காலம், அப்புறம் யமகண்டம் வர்றதில்ல அப்படின்னா, பொதுவா ராகு காலம், யமகண்டங்கள கணக்குல வச்சு நற்காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்டது காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 1 1/2 மணி நேரம் அப்படின்னு தினமும் சுழற்சி முறையில வந்துட்டு போகுது. உதாரணமா திங்கட்கிழமை ராகு காலம் காலையில 7:30லிருந்து 9 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 4:30லிருந்து 6 மணி வரைக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதுல இரவு நேரங்கள்ல ஏன் ராகு காலம், யமகண்டம் வர்றதில்ல அப்டின்னா, ஞாயித்துக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 கிரகங்கள். ராகு, கேது கிரகங்கள் கிடையாது. விஷப்பாம்புகள். சந்திரன, சூரியன விழுங்கி அந்த நேரங்கள்ல உங்களோட மனம் அப்புறம் உடல்நிலைகள பாதிச்சு சிந்திக்கக்கூடிய ஆற்றல், செயல்பாடுகள மறைக்கிறாங்க, கெடுக்குறாங்க அப்படின்னு நம்பப்படுது. இதுதான் விண்வெளியில கிரகங்கள மாதிரி சுத்துதா? இல்ல இவ்வாறா ராகுவும் கேதுவும் சுத்துறப்போ, உங்கள தினமும் 90 நிமிஷங்கள் மறைச்சு, அதோட நிழல் உங்க மேல விழறதால கேடுகெட்ட காலம், உங்களோட உடம்ப, மனநிலைய பாதிக்குது அப்படின்னு நம்பப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு 90 நிமிடம். வட இந்தியாவுல ராகு, யமகண்டத்துக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கிடையாது. தென்னிந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டுல முக்கியமா நம்பப்படக்கூடியது நவகிரக ஜோதிடம். முதல்ல ராகு, கேது நம்பிக்கைகள் விஷ்ணு புராணத்துல உருவாச்சு. உலகத்த தோற்றுவிக்க தேவர்களும், அசுரர்களும் போட்டி போட்டாங்க. அசுரர்களோட குருவான சுக்கிராச்சாரியாருக்கு ரகசிய மந்திரங்கள் கிடைச்சு, இறந்தவங்கள பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி கிடைச்சது. அசுரர்கள தேவர்கள விட உயர்ந்துட்டாங்க. தேவர்கள் ஐயையோ! அப்படின்னு விஷ்ணுவ பிரார்த்தனை பண்ண, விஷ்ணு பார்க்கடல, வாசுகி பாம்ப கயிறா வச்சு, இமயமலைய மதகா மாத்தி கடைஞ்சதால, எல்லாருக்கும் சாகாத அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இமயமலைய மதகாக்கி கடைஞ்சா உங்களுக்கும் சாகாத அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. தேவர்களால மட்டுமே கடைய முடியல. அசுரர்களோட உதவிய கேட்டாங்க. அசுரர்களும் சரி, ஆனா சமபங்கு வேணும் அப்படின்னு கேட்க, தேவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. அமிர்தம் கிடைச்சது. உடனே அசுரர்கள் அபகரிச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் தேவர்கள் விஷ்ணுவ வேண்ட, விஷ்ணுவோ மோகினி வேஷம் போட்டு அசுரர்கள மோகினி பின்னாடி ஜொல்லு வச்சுட்டு வர வச்சாரு. ஆனா அதுல ஒருத்தன் ஸ்வர்பானு அப்படிங்கிற அரக்கன், இவங்க ஏதோ மோசம் செய்றாங்க அப்படின்னு தேவர்கள் கூட வரிசையில உட்கார்ந்து அமிர்தம் குடிக்க நிக்கிறான். சூரியனும் சந்திரனும் தேவர் குலத்தவர்கள் ஸ்வரபானு வரிசையில அமிர்தம் வேண்டி நிக்கிறத பாத்துடுறாங்க. அமிர்தம் கிடைச்சு ஸ்வர்பானு குடிக்க போறான். இத சந்திர சூரியர்கள் விஷ்ணு கிட்ட போட்டு கொடுக்க, விஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்த வீசி தலைய துண்டிச்சு விடுறாரு. ஆனா அதுக்குள்ள அமிர்தம் உடம்புல இறங்கிடுது. இதனால அவன் சாகாம 1க்கு 2 உருவம் எடுத்தான். தலைபாக உருவம் ராகுவாவும், உடல்பாக உருவம் கேதுவாவும் மாறிட்டான். இவங்களுக்கு சூரிய சந்திரர்கள் மேல கோபம். அதனால இவங்கள பழிவாங்க துடிக்கிறான். இவங்கள வானத்துல முழுங்க சுத்திக்கிட்டே இருக்கான். ஸ்வரபானு ராகுகேதுவா மாறி. ராகுகேதுக்குண்டான கதையா இததான் சொல்லப்படுது. இந்து நம்பிக்கைகள்ல சூரிய உதயத்துல இருந்து சூரிய மறைவு வரைக்கும் தான் ஒரு நாள். நைட்டு கணக்குல வராது. ஆங்கில நாட்கள் மாதிரி சமமாவும் இருக்காது. வெயில் காலங்கள்ல நாளோட அளவு அதிகரிச்சும், குளிர்காலங்கள்ல நாளோட அளவு குறைஞ்சிட்டும் வரும். அது போக வாரம் கிடையாது. வளர்பிறை, தேய்பிறை, அமாவாசைக்கு மறுநாள் மாதம் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.